வணக்கம் நண்பா நண்பீஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஏன்னா எல்லாரையும் போலயும் இவனும் ஆரம்பிக்கிறான் அப்படின்னு பார்க்காதீங்க. நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அது எதை பற்றி அப்படின்னா, பிரெயின் டீடாக்ஸ் பற்றி. இது ஆக்சுவலி எதை பற்றினது அப்படின்னா, பிரெயின் ராட் அப்படின்ற வேர்டை அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, லைக் பிரெயின் ராட் அப்படின்றது என்ன அப்படின்னா, மூளை அழுகி போகிற அந்த ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனியா அது மூளை அழுகி போதா? எனக்கு உண்மையாகவே அந்த சுச்சுவேஷனே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகே, நம்ம ஒரு தப்பான விஷயத்தில் அடிக்ட் ஆகிட்டோம். இந்த சென்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணுறதுல அடிக்ட் ஆகிட்டோம். ஸோ நம்ம அதை விட்டு ஈஸியாக வெளில வந்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, என்னது மூளை அழுகி போச்சா, பின்ன எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத யோசிக்கிறப்போ என்னால் என்ன சொல்கிறதுனே தெரியல. பின்ன எப்படி தாண்டா ரெக்கவர் பண்ணுறது? ஸோ அதுக்கப்புறம் ஒரு நிறைய டீட்டெயில் கொடுத்துருந்தாரு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின் டயட், அப்புறம் ஸ்டார்ட் ட்ரைன் யோர் பிரெயின். நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பாதிக்க வச்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த சோர்ஸை எலிமினேட் பண்ணுறது, நமக்குன்னு ஒரு ரொட்டீன் அண்ட் ரிச்சுவல்ஸை க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி பேசியிருந்தார். ஸோ அதுலேருந்து எனக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே எடுத்துக்கணும் போல். உண்மையாலுமே நம்ம இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில், நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்தில் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு. இதை நம்ம அக்செப்ட் பண்ணாலும் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு தான். இதில் நான் சிம்பிளாக ஒரு விஷயம் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, இங்கே எத்தனை பேர் ஒரு நல்ல வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் பார்க்காம இருந்திருப்பீங்க? நம்மள பல பேர் இன்ஸ்டாகிராமில் ஒரு நல்ல ரீலை பார்த்துருப்போம், ஒரு நல்ல மோட்டிவேஷன் ரீலாக இருந்திருக்கும், ஒரு நல்ல லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரீலாக இருந்திருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், அதை சேவ் பண்ணிட்டு கண்டிப்பாக நம்ம இங்கே வருவோம் அப்படின்ட்டு போயிருப்போம். பட் அந்த வீடியோ இன்னும் நம்மளோட சேவ் பேஜில் அப்படியே இருக்கும். இன்ஃபேக்ட் சில பேருக்கு சேவ் பேஜ் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது. நம்ம அதை யோசிச்சிருக்க கூட மாட்டோம், பட் சேவ் மட்டும் பண்ணிட்டு இருப்போம். அது இன்ஃபேக்ட் யூடியூபாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், இல்லை எதோ வேணாலும் இருக்கலாம். நம்ம சேவ் பண்ணுறதோட சரி, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போகிறதே கிடையாது. ஸோ லைஃப்பில் ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் புதுசாக கிடைக்கிது அப்படின்னா, இது நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அதை சேவ் மட்டும் பண்ணி வைக்காமல் அதை லைஃப்பில் எப்படி இம்ப்ளை பண்ணுறன்றதை யோசிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அதை இம்ப்ளை பண்ணிவிட்டு, லைக் அதுலேருந்து என்ன அவுட்புட் வருதுன்றதை பார்த்துட்டு அடுத்தடுத்த விஷயங்களை சேவ் பண்ணவோ இல்லை லைஃப்பில் இம்ப்ளை பண்ணவோ நினைக்கணும். ஏன் அப்படின்னா, நம்மள்ட்ட டன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஓட்டிகிட்ருக்கு. நம்மள்ட்ட டன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஆனால் நம்மளால் எதை நமக்கான டைம் செலவு பண்ணி அதுலேருந்து எப்படி நம்மளை மெருகுபடுத்திக்கிறோம், இல்லை அது நமக்கு ஒர்க் ஆகலையான்றதை ட்ரை பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதில் வேறு என்னையா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, பிரெயின் டயட் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது எப்படி சொல்லலாம், வழக்கமாக நமக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஜுரம் வந்துட்டு போகும். அது கிளைமேட் சேஞ்சுனால கூட இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சாப்பாடு ஒத்துக்காதனால, ஏதோ ஒரு விஷயத்தினால நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அந்த டைமில் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்மளால் ப்ராப்பராக சாப்பிட முடியாது, மெடிசன் எடுத்துக்கணும் வேணாம். ஸோ லைக் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம வெறும் கஞ்சை குடிச்சிட்டு கூட அப்படியே படுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஈவன் ஃபுட்டு கூட வேணாம் அப்படின்ற மாதிரியும் சில டைமில் தோணும். ஸோ இது ஏன் தோணுதுன்னா, உடம்புக்கு அதுக்கான ரெக்கவர் சிஸ்டத்துக்கு அந்த டைமில் ஃபுட்டு தேவையில்லை, அதுக்கு தேவை ரெஸ்ட்டு மட்டும்தான். ஸோ இதுதான் நம்மளோட பிரெயினுக்கும். ஸோ பிரெயினுக்கும் சம் ரெஸ்ட்டு தேவை. லைக் நிறைய பேர் லைக் ஒரு ஃபோன் பார்த்துட்டு தூக்கி போடும் பொழுதோ, லைக் சம் பிரேக் விடும் பொழுதோ, இல்லை ஒரு டேவை ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து முடிக்கிற அந்த சுச்சுவேஷன்லேயோ ரெக்ரெட்டோட படுக்கிறதுக்கான ஒரு ஒரு தாட் இருக்கும் எல்லாருக்கும். ஈவன் நான் அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஸோ ரெக்ரெட் வரக்கூடிய அந்த சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அந்த ரெக்ரெட் வர அந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படியாவது மோட்டிவேட் பண்ணணும் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ட்ரை பண்ணுவோம், நிறைய யோசிப்போம். ஸோ வாழ்க்கையை ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத இமேஜின் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரெசண்ட்டில் எதுவுமே பண்ண மாட்டோம். லைக் என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல அப்படின்னா, இப்படி இருக்கணும்னா என்ன பண்ணுன்றதை பார்த்துருவோம். அது லைக் அப்படி என்ன பண்ணுன்றதை பார்த்துட்டு நம்ம அதுக்கான வீடியோஸை தேட ஆரம்பிப்போம், நம்பர் ஆஃப் வீடியோஸ் பார்ப்போம், அது மூலமாக கன்சியூம் பண்ணுவோம். ஈவன் சில பேர் ஸ்டெப் எடுத்து எழுதுறது வரைக்கும் உண்டு. ஆனால் அடுத்த நாள் போகிறப்போ நேற்று என்ன பண்ணமோ அதே விஷயத்தை திருப்பி பண்ணுவோம். ஸோ இது நம்ம மைண்டில் என்ன ஆகும்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு
பிரெயின் க்ளவுட் அந்த ஒரு இதை க்ரியேட் பண்ணோம். ப்ளஸ் ஒரு மாதிரி ஓவர் திங்கிங் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் நம்மளை ஈவன் ஒரு நெகட்டிவ் பர்சனாக மாற்றிடும். லைக் எப்போ நம்ம ஒரு தாட்டை எடுத்து அதை யோசித்து ப்ராப்பராக இம்ப்ளை பண்ணாமல் அதை அப்படியே விடுறோமோ, இல்லை பாசிபிளான விஷயம் நினச்சி நம்ம லைஃப்பில் பல கோட்டைகளை கட்டி மேலே போயிட்டு பட் இனிஷியல் ஸ்டேஜுக்கு வரும் பொழுது நம்ம அதுக்காக எந்த ஒர்க்குமே பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷன் நம்ம உணரும் பொழுது, லைக் டெய்லி இப்படி தான் போயிட்டுருக்குன்றது நம்ம ரிப்பீட்டட் மோடில் அதையே பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அது நம்மளை இன்னும் நெகட்டிவ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும். ஸோ முதல்ல அதை நிறுத்தணும். நம்ம உங்களோட சோஷியல் மீடியாஸ்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு டிட்டாச் ஆக ட்ரை பண்ணுங்கள். எப்படி அப்படின்னா, நமக்கு தேவையான விஷயங்கள், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், லைக் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களில் ஒரு மோஸ்ட்லி நான் என்னோடய வீடியோவோட இதை எடுத்து பார்க்கும் பொழுது, என்னோடய யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது என்னோடய வீடியோஸை 19 ஏஜ்லேருந்து ஒரு 30 to 40 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்கள் பார்க்குறாங்க. இதில் யூஸ்ஃபுல்லாக பார்க்குறவங்க எத்தனை பேருன்னு எனக்கு தெரியாது. பட் ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா, ஐ வில் டெஃபினெட்லி டெல் யூ, இது உங்களோட லைஃப் சேஞ்சிங் ஒரு வீடியோவாக இருக்கும் போது நீங்கள் எவ்வளோ பெரிய மோட்டிவேட்டராக வேணாலும் இருக்கலாம். வாழ்க்கையில் தினம் எழுந்திரிச்சா உங்களுக்கு நீங்களே உங்களை பூஸ்டப் பண்ணிக்கக்கூடிய ஆட்களாக்குள்ளே இருக்கலாம். ஆனால் அடுத்த டைம் லைக் அதை முடிச்சுட்டு அடுத்தது உங்களோட வேலையை செய்கிறீங்களா இல்லையான்றதில் எப்பயுமே ஃபோக்கஸ்டாக இருங்க. ஏன்னா இங்கே திறமை உள்ள எல்லாரும் ஜெயிக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அதுக்கான கன்சிஸ்டன்சி இருக்கிறது இல்லை. அதை தாண்டி லைஃப்பை எப்படி கொண்டு போகணுன்றதுல கிரேட்டஸ்ட் பிளான் இருந்தாலும் அதை இம்ப்ளை பண்ணுற இடத்துல அவங்க கோட்டை விட்டுறாங்க. நம்ம இப்போதைக்கு சோஷியல் மீடியாவில் லைக் சோஷியல் மீடியா கன்சியூமர்ஸ் பற்றி பேசுவோம். இவங்களுக்கெல்லாம் பிளான்ஸ் இருக்கும், லைக் என்ன மாதிரி பிளான்ஸ் இருக்கும். பட் அந்த பிளான்ஸை கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு, அந்த விஷயத்த பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்களோட டெய்லி ஷெட்யூல்ஸ் பேஸ்ட் ஆன் அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்க கன்சியூம் பண்ணுற கான்டென்ட்டில் இருக்கு. அதாவது அவங்க ப்ராப்பராக அவங்களோட லைஃப், அவங்களோட டேவை ஸ்கெட்ச் பண்ணுறதில்ல. ஈவன் என்னால் ஒரு டேவோட ஸ்டார்டிங்கை ஸ்கெட்ச் பண்ண முடியாது. லைக் நான் இன்றைக்கி நைட்டு இதெல்லாம் பண்ணணுன்னு தான் ஒரு பஞ்ச் ஆஃப் இதை எடுத்து வைப்பேன். ஆனால் அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கிறப்ப எதை ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் மறுபடியும் அந்த நாளை ஜீரோவாக முடிச்சு வைப்பேன். அதில் நான் பண்ணுற பேசிக்கான விஷயங்களில் என்ன எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன வாக்காக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஒர்க் அவுட்டாக இருக்கலாம். அதுவுமே அந்த எந்தெந்த விஷயங்கள் செய்யணும்னு நினச்சோமோ அந்த விஷயங்களை செய்ய முடியாத சுச்சுவேஷன்னால இதுவும் தடைபட்டு போகும். நம்மள பல பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது வரைக்கும் ஒர்க்கே பண்ணியிருக்க மாட்டோம். அதாவது ஒரு பிரெயின் ராட்டில் இருந்துட்டு சடனாக இல்லை நான் என் வாழ்க்கையில் உருப்பிட்டுருவேன், நான் ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவேன் என் லைஃப்பில் அப்படின்றப்போ படால்னு ஒரு ஷெட்யூல். அது ஒரு 2 hours கிடையாது, ஒரு 1 hour கிடையாது. பர் டேக்கு நான் ஒரு ஒன் டேக்கு நான் ஒரு 1 hour எடுத்து இதை படிப்பேன். இந்த ஸ்கில்லை நான் ஒரு நாளைக்கு ஒரு 1 hour எடுத்து நான் ஒர்க் பண்ணுவேன் அதுக்காக அப்படின்றதெல்லாம் பண்ண மாட்டேன். டேரெக்டாக எடுத்தோடனே 8 hours பர் டே நான் உழைப்பேன்டா, என் ஷெட்யூல் ஃபுல்லாக இருக்கும், நான் கண்டிப்பாக அதுக்காக உழைப்பேன், பண்ணுவேன் அப்படின்ற லெவலில் இருப்பேன். ஆனால் எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 2 to 3 days அவங்க அந்த இதுலேருந்து வெளில வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அதுக்கு பழகலை. லைக் ஒரு சின்ன பிரேக் கிடைக்குது, அவங்க ஒரு 1 hour பிரேக் விடுறாங்க, லைக் 1 hour படிச்சுட்டு ஒரு 10 to 15 minutes பிரேக் விடுறாங்க அப்படின்னா, அந்த 15 minutesல அவங்களுக்கான ரெஸ்ட் டைமை கொடுக்காம, ஏன்னா ஆல்ரெடி பிரெயின் ஒர்க் பண்ணியிருக்கு, அதுக்கு ஒரு சின்ன டோபமைன் இன்ஜெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், சம்திங் லைக் பிடிச்சவங்கள்ட்ட பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதா, ஒரு நமக்கு நம்மளே ஒரு சின்ன ட்ரீட் வச்சுக்கிறதா இருக்கட்டும், ஒரு நல்ல மியூசிக் கேட்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக உட்காந்து ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம். ரீல்ஸ் எப்படி இருக்கும், தள்ளுவோம் 5 நிமிஷம்ன்றதுனால 5 நிமிஷம் தள்ளலாம் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா அது ஒரு 15 to 20 minutes தாண்டி போயிட்டுருக்கும். நம்ம ஷெட்யூலே ஃபுல்லாக டோட்டலி கொலாப்ஸ் ஆகிடும். லைஃப்பில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான டைம்ன்றது ரொம்ப கம்மி. ஒரு 30 yearsக்குள்ளே நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் பிரம்மாண்டமானது. அது எந்த அளவுக்கு நம்ம பில்ட் பண்ணி முடிக்கிறோமோ அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ நமக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றதோட கனவுகள் இருக்கிறது அப்படின்றது எல்லாருக்கும் காமனாக இருக்கிறது தான். ஆனால் அதை எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நம்ம வாழ்க்கையை மாற்ற போகிறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ
ஒருவேளை நீங்கள் சோஷியல் மீடியாவில் அடிக்டடாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கான வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னால் தர முடியும் நம்புகிறேன். பிரெயின் டயட் அப்படின்றது வந்து பேசிக்கலாக என்ன அப்படின்னா, ரெஸ்ட் கொடுங்கயா. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் ஃபோனை எடுக்க மாட்டேன். ஸோ இது என்னோட பிரெயினுக்கான ரெஸ்ட் டைம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லைக் நம்மளை எங்கேஜிங்காக வச்சுருக்கக்கூடிய சோர்ஸஸ் இருக்குது. லைக் இப்போ நம்ம ஃபோனை திறந்தா ஃபோனில் நம்ம மோஸ்ட்லி எந்த சோஷியல் மீடியாவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் நம்மளோட டைம் அப்படின்றத பார்த்தா, மோஸ்ட்லி இப்போ எல்லோரும் வந்து லைக் இன்ஸ்டாகிராம் தாண்டி மோஸ்ட்லி ரெலவன்சி கொடுக்குறது இன்ஸ்டாகிராம். ப்ளஸ் யூடியூப் வந்து அல்கோரிதம் இப்போ தான் வந்து அதுக்கான ஒரு இதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ப்ளஸ் ஸ்னாப் போடுறதா இருக்குது. ஸோ அதில் மோஸ்ட்லி யாரும் பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய டைமை கொண்டு போய் குப்பையாட்டம் கொட்டுற டைம் எங்கே அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ப்ளஸ் யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் தான். ஸோ நம்ம அதுலேருந்து வெளில வரத்துக்கான ஒரு நல்ல ஒரு ரெக்கவர் மொமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த சோர்ஸஸை கட் பண்ணுறது. லைக் உங்களால் வந்து இன்ஸ்டாகிராமை அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ யூ கேன் டூ இட். நீங்கள் அதை விட்டுட்டு வெளில வரலாம். ப்ளஸ் யூடியூபா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்களோட யூடியூப் வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து டியூன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்கள். அந்த இப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஐடியை டெலீட் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஐடி க்ரியேட் பண்ணுங்கள். உங்கள் அல்காரிதமை நீங்கள் ப்ராப்பராக டிசைன் பண்ணுங்கள். இந்த சென்ஸ் அதை நீங்கள் ப்ராப்பராக கைட் பண்ணுங்கள். ஒரு நல்ல யூடியூப் சேனல்ஸை லைக் சர்ச் பண்ணி அதுலேருந்து கான்டென்ட் கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அந்த உங்களோட யூடியூப் அல்காரிதம் உங்களோட ரெலவன்சிக்கு கனெக்ட் ஆகி உங்களுக்கான நல்ல வீடியோஸை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு நல்ல என்ன சொல்கிறது ரிலேட்டட் வீடியோஸ் வரும். ஸோ அது உங்கள் ஃப்யூச்சருக்கு ரிலேட்டபிளாக இருக்கும். பிரெயினை ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னா என்னையா அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனை செக் பண்ணுங்கள். வழக்கமாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை படிக்கணும்னு நினைப்போம். ஆனால் அந்த விஷயத்த லைக் ஒரு ஷெட்யூல் போடுவோம், இந்த டைமுக்குள்ளே இந்த விஷயத்த பண்ணிடணும் அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் அதை பண்ண முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அது ஸ்டார்ட் பண்ணி சடாலில் ஜோன் அவுட் ஆகி ஏதோ ஒரு ட்ரீம்க்கோ இல்லை ஃபோனில் வர நோட்டிஃபிகேஷனுக்காகவோ அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்க்ரோலிங் டைம் சீக்கிரமாக முடிஞ்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு எந்த விஷயம் தேவையோ உங்கள் வாழ்க்கைக்கு நெசசரி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அதுக்கான டைமர் வைங்க. எவ்வளோ நேரம் உங்களால் வந்து அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியுதுன்றதை வச்சுட்டு, எப்போ உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னு தெரியுதோ அதை ஸ்டாப் பண்ணி அதுக்கான டைமை குறிச்சிட்டு இதை டெய்லி பண்ண ஆரம்பிங்க. ஒரு எப்போல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ எல்லா டைமும் அதை வந்து பண்ண ஆரம்பிங்க. பேரலி நான் சொன்ன மாதிரி டயட்டை கீப்பப் பண்ணுங்கள் உங்கள் பிரெயினுக்கு. ப்ளஸ் அந்த சோர்ஸ்லேயும் வெளில வாங்க. ஸோ உங்களுக்கு படிக்கிறதுல லைக் உங்களோட யூடியூபோ இல்லை எந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து டேட்டாஸை கன்சியூம் பண்ணுறீங்களோ, இன்ஃபர்மேஷன்ஸை கன்சியூம் பண்ணுறீங்களோ அந்த இடத்த வந்து டியூன் பண்ணி வைங்க. ஸோ நல்ல விஷயத்தை கன்சியூம் பண்ணும் பொழுது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷ்னலாக அதை இறங்கிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்கள் பிரெயின் வந்து டீடாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். லைஃப்பில் சிம்பிளி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும், சிம்பிள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். ஸோ இதை ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். அதை தாண்டி நம்ம என்விரான்மெண்ட்டும் நம்ம லைஃப்பில் நிறைய டைம் வந்து ஒரு கிரேட் ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். லைக் ஒரு வேளை நம்ம இருக்கக்கூடிய ரூமாக இருக்கட்டும், நம்ம இருக்கக்கூடிய ரூம் வந்து ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இல்லை ஒரு மாதிரி கிளம்ஸியாக நம்மளை வந்து படிக்கிறதுக்கான எந்த ஒரு என்விரான்மெண்ட்டும் தராத மாதிரி இருக்குது அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி உங்கள் இடம் இருக்கணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு ப்ராப்பர் டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். லைக் ஒரு 25 minutes to 30 minutes
டைம் வச்சு அந்த 30 மினிட்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. டெட்லைன்ஸ் வைங்க. அந்த டெட்லைனில் ப்ராப்பராக அந்த ஒர்க்கை முடிக்க பாருங்கள். ஸோ இதை டே பை டே நம்ம பண்ணும் பொழுது இது கிட்டத்தட்ட வந்து நம்மளோட பிரெயின் மசில்ஸை ட்ரெயின் பண்ணுற மாதிரி. ஸோ டெட்லைன்ஸ் கொடுக்கும் பொழுது பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக அதுக்காக ரெடி ஆயிடும். முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு டிவி ஷோவோட சவுண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு உங்கள் ஃபோனோட நோட்டிஃபிகேஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தவிர்க்கிறது மூலமாக நம்மளால் ஃபோக்கஸ்டாக நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ அந்த விஷயங்களை பண்ண முடியும். ஸோ 4th ஒன், நமக்கான ரொட்டீன்ஸையும் ரிச்சுவல்ஸையும் க்ரியேட் பண்ண வேண்டியது நம்ம கையில் இருக்குது. இட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக் அ ஷெட்யூல் அண்ட் கீப் இட் அஸ் அ ரொட்டீன். உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி இருந்திருப்பீங்கன்னு தெரியல, பட் எல்லாரும் இந்த ஃபேஸை ஏதாவது ஒரு இடத்துல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் 10th படிக்கும் பொழுது, 9th வரைக்கும் பெருசாக அந்தளவுக்குலாம் இல்லை, பட் 10th படிக்கும் பொழுது ஒரு மாதிரி காலையில் ஒரு 4:30 கிளம்புவேன். 4:30 கிளம்பி ஒரு 2 hours படிப்பேன். அதுக்கப்புறம் கிளாஸ் கிளம்புவேன். ஸோ அதுக்கப்புறம் பஸ்ஸு பிடிச்சி போய் சேருவேன், கிளாஸ் போவேன். அங்கே போயிட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸ், அந்த மார்னிங் கிளாஸ் இருக்கும், ஏர்லி மார்னிங் கிளாஸ். ஸோ அந்த கிளாஸை முடிப்போம். அதுக்கப்புறம் மார்னிங் நார்மல் கிளாஸ் நடக்கும். அந்த மார்னிங் கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் ஈவினிங் கிளாஸ் நடக்கும். ஈவினிங் கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வருவோம், ரெஸ்ட் எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ படிச்சுட்டு சாப்பிடும் பொழுது ஒரு 1 hour ஃப்ரீயாக இருப்பேன். அதுக்கப்புறம் மறுபடியும் படிக்க உட்காருவேன். அது ஒரு 2 hours ஓடும். ஸோ அது ஒரு 2 hours முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் இப்போ லைக் தூங்குகிற டைம் வந்துடும். ஒரு 11:30 மணிக்கு படுத்தனா 4:30 மணிக்கு கிளம்புவேன். ஸோ இது ஒரு மாதிரி அந்த என்விரான்மெண்ட் நம்மளை கடைசி வரைக்கும் ஒரு மாதிரி ஹவுஸ்ஃபுல்லாகவே வச்சுருந்துச்சு. நம்மளால் நெகட்டிவ் தாட்ஸ் பக்கம் போக முடியல. நம்மளால் ப்ராப்பராக எந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த ப்ராப்பர் அந்த ஷெட்யூலை தாண்டி வேறு எதுக்குள்ளேயும் போக முடியல. ஏன்னா அந்த டைமில் டெட் ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு, நம்ம நிறைய விஷயங்களை பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அப்படி இருந்தப்போ உண்மையாகவே அந்த டைம் நான் நினச்சி பார்க்கும் பொழுது என்னோடய வசந்த காலம் மாதிரி எனக்கு இப்போ தோணுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு காம்போவாக நம்மளோட லைஃப்பில் கொடுக்கும் பொழுது லைஃப் கண்டிப்பாக மாறும்னு நம்ம கேரண்டியாக சொல்ல முடியும். ஸோ நானும் ட்ரை பண்ணலான் இருக்கேன். இப்போ தான் எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்தேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம ஃபிட்னஸ்க்காக டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹோப் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக, லைஃப் இந்த டீட்டெயில் மூலமாக நான் என்னோடய வாழ்க்கையை எப்படி மாற்றுன்றதை இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்பீங்க. டெய்லி இந்த மாதிரி நல்ல வீடியோஸ்க்கு என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லைக்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்கிட்ட என்னென்ன குறை நிறைகள் கண்டுபிடிக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு என்னை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஐ எம் அ ஸ்டார்டர். ஸோ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணி, லைக் எனக்கு சப்போர்ட் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணவும், ஒரு நல்ல கண்டென்ட்டை லைக் உங்களுக்கு எந்த மாதிரியான கண்டென்ட் தேவைப்படுது அப்படின்றத என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ நம்ம அதை பற்றி பேசுவோம். யா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.